எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ நடக்க இருக்கிற 2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை பாராளுமன்ற கேன்டீனுக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா, இல்லை வளர்ச்சி அரசியலை எடுத்து செல்லும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கப் போகிறீர்களா? இதுதாங்க தலைப்பு. வித்தியாசமாக இருக்கு இல்லைங்களா? உண்மைதானே? அதாவது நீங்கள் போடுற பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குகள் ஒவ்வொன்றும் உங்கள் பகுதியோட எம்பியை தேர்ந்தெடுக்கிறது. எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து பிரதம மந்திரி தேர்ந்தெடுப்பாங்க. பிரதம மந்திரி யாருன்னு பார்த்தா, கடந்த 10 ஆண்டுகளாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடர்ந்துட்டுருக்காரு. குறிப்பாக கடந்த 5 வருடங்கள் தமிழகத்திலிருந்து பிஜேபி சார்பாக நம்ம தமிழக மக்கள் ஒரு எம்பி கூட கொடுக்கல. இருந்தால் கூட மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்து ஒரு வளர்ச்சி பாதையில் உலகம் போற்றும் உத்தமனாக, ஊழல் ஒரு பைசா நடக்காமல் உலகத் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வளர்ச்சியடைந்த பாரத தேசத்தை நம்ம உருவாக்கி நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் அதில் நம்ம தமிழர்களுடைய பங்கு இருக்கான்னு பார்த்தா மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக கிடையாது. அப்புறம் ஏன் பாராளுமன்ற கேன்டீனுக்கு வாக்களிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால், 39 தொகுதிகளிலும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் என்ன பண்ணாங்க? அரசாங்க செலவில் ஃப்ளைட் ஏறி போய் பாராளுமன்ற கேன்டீனில் டீ சாப்பிட்டு, போண்டா பஜ்ஜி சாப்பிட்டு, முன்னாடி இருக்கிற காந்தி சிலைக்கு முன்னாடி எதிர்க்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வந்தாங்க. இதுதான் நடந்துச்சு. சரி, இனி என்ன நடக்க போகுதுன்னா, 3வது முறையும் 400க்கும் அதிகமான சீட் வாங்கி பாரத பிரதமர் ஜெயிக்கத்தான் போகிறார். நிச்சயமாக அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இனியாவது, இந்த முறையாவது நாம் அளிக்கின்ற வாக்குகள் வளர்ச்சி பாதைக்கான நமது பகுதியினுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக இருக்க வேண்டுமே தவிர, மீண்டும் ஒரு சோம்பேறித்தனமான எம்பிக்களை உருவாக்கி எந்த ஒரு அதிகாரமும் அவங்களால செய்ய முடியாத சூழ்நிலையில் இந்த உதவாக்கரையான கட்சிகள் இருக்கிற எம்பிக்களை உருவாக்கி கொடுத்தீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்றால், இந்த உதவாக்கரைங்கிற வார்த்தையை பயன்படுத்தி தவறாக இருந்தால் மன்னிக்கவும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, ஆளும் அரசாங்கத்தை அனுசரித்து செல்கிற பாராளுமன்ற உறுப்பினர் உங்கள் பகுதியில் இருக்கும்போது தான் உங்களுக்கு செயல் திட்டங்கள் சிறப்பான முறையில் நடக்கும். எதுக்கெடுத்தாலும் போராட்டம் பண்ணிவிட்டு இங்கேருந்து டெல்லி போய் கேன்டீனில் போண்டா பஜ்ஜியும் தின்னுவட்டு நீங்கள் தகராறு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் ஏதாவது நடக்குங்களா? கண்டிப்பாக நடக்காது. ஏன், இதுக்கு முன்னாடி ஒரு 10 ஆண்டுகள் மன்மோகன் சிங் ஆட்சி நடந்தது. அப்போ உங்கள் பகுதி எப்படி இருந்துச்சு? இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடியோட ஆட்சியில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே உங்கள் மனசாட்சி தொட்டு சுய பரிசோதனை செஞ்சுக்குங்க. இந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக அந்த திராவிட மாடல் விடியாத விடியல் ஆட்சி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. மோடினாலே ஒரு மோசமான ஏதோ மோடி ஒரு அரக்கனை போல சித்தரிக்கிறாங்க. மனசாட்சி உள்ள மக்களே, நீங்கள் சிந்திக்கணும். உங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். ஒரு எம்பி கூட இல்லாமல் தமிழகத்திற்கு மோடி என்னென்ன செஞ்சுருக்காருன்னு ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். உங்கள் மனசாட்சி தொட்டு அதில் ஏதாவது ஒரு மாற்று கருத்து இருந்தால் கீழே கமெண்ட்டில் பதில் சொல்லுங்கள். 56 லட்சம் விவசாயிகளுக்கு வருடம் 6000 ரூபா டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் போய் விழுகிற மாதிரி பண்ணார். இவங்க கொடுக்குற 1000 ரூபாய்க்கு ரேஷன் கடையில் பொம்பளைகளை வீதியாக அலைய விட்டு வெயிலில் நிற்க வச்சு பாதி பேருக்கு கொடுக்காம இல்லை. ஒரு வினாடியில் டெல்லியில் பட்டனை தட்டினார்னா தமிழகத்தில் இருக்கிற 56 லட்சம் விவசாயிகளுக்கு மாதம் 6000 ரூபாய் வருடம் 3 தவணையாக கொடுத்தார். நடந்துதான் நடக்கலையா? நீங்களே பதில் சொல்லுங்கள். 2வது, 84 லட்சம் வீடுகளுக்கு இலவச குடிநீர் திட்டம், ஜல் ஜீவன் திட்டம், குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதில் இவனுக்கு ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? திராவிட மாடல் அரசு கொடுத்த குடிநீர் திட்டம்னு. உண்மையில் நிதி கொடுத்தது மத்திய அரசு. இது நடக்கலைங்களா? அந்த பைப் லைனை விற்றுட்ருக்காங்க ஒவ்வொரு ஏரியாவில் 20,000, 15,000, 10,000. எக்கச்சக்கமான முறைகேடுகள் அதுலேயும் நடந்திருக்குன்னு தகவல் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2.5 கோடி மக்களுக்கு தமிழகத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே 5 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம். கேளுங்க, உங்கள் ஊர் மக்களை கேட்டு பாருங்கள். தயவு செஞ்சு யாராவது பதிவு பண்ணலையான்னு கேளுங்க, நடந்துச்சா நடக்கலையான்னு. அடுத்தது, 62 லட்சம் வீடுகளுக்கு டாய்லெட் ஸ்வச் பாரத் மூலமாக
டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காரு. அதை தாண்டி 1 கோடி பேருக்கு இந்த கொரோனா காலத்தில் 1 கோடி ரேஷன் அட்டைகளுக்கு மாதம் 5 கிலோ அரிசி இன்றைக்கு வரை கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கு வரை கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் ரேஷன் கடையில் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, கருணாநிதி ஸ்டிக்கரை, ஸ்டாலின் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. 5 கிலோ அரிசி மத்திய அரசு கொடுப்பது இலவசமாக. ஆனால் அதை எப்படி மறைச்சிட்ருக்காங்க? மோடி என்ன செஞ்சார்னு கேட்குறாரு ஸ்டாலின். மனசாட்சி இருக்குதா? மக்களை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? சரி, அதை விடுங்க. 36 லட்சம் ஏழை பெண்களுக்கு இலவச கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காரு. இலவச எரிவாயு சிலிண்டர், அடுப்பு 2மே கொடுத்துருக்காங்க. அதை வாங்கினவங்க நம்ம பகுதியில் இல்லையா? கேட்டு பாருங்கள். மனசாட்சி சொல்லுங்கள். மோடி என்ன செஞ்சாருன்னு கேட்குறாங்களே இவங்க. அவங்க போய் பித்தலாட்ட அரசியல் தான் அவங்களுடைய தொழிலே. அவன் அப்படி தான் கேட்டிருப்பான். நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் இந்த தேர்தலில். மறக்காதீர்கள் மக்களே, இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். மணிக்கு ஒரு டீ சாப்பிடலாம். 80 லட்சம் மக்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன? நேரடியாக அவங்களுக்கு வங்கியில் கணக்கு புதிதாக தொடங்கப்பட்டு அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் நேரடியாக யார் ஒரு இடைமறிப்பு இல்லாமல், ஊழல் இல்லாமல் வந்து சேர்வதற்காக ஜன்தன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கார். இவ்வளவு விஷயங்கள் செய்து கொடுத்த மோடிக்கு நன்றி சொல்வதை விட்டு என்ன பரப்பிட்டுருக்கானுங்க தமிழகத்தில்? யோசிச்சு பார்த்தீங்களா? மோடி என்ன செய்தார்? மோடி செய்ததெல்லாம் இதெல்லாம் செஞ்சிட்டார். நீ அரசியல் இந்த தேர்தல் அறிக்கைக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதி என்ன செஞ்ச? கேட்டால் நான் 90% செஞ்சிட்டேன்னு சொல்கிறேன். பெரிய ட்ரங்கு போட்டு என்னை கொண்டு வந்து வச்சுட்டு இதுக்குள்ளே எல்லாம் வாங்கி உள்ளே போடுங்க, பாருங்க நான் பூட்டிட்டேன், சாவி ஜோப்புக்குள்ளே வச்சுருக்கேன். ஆட்சிக்கு போன 1 வாரத்துக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் விசாரித்து தனி இலாக்கா அமைத்து எல்லாத்தையும் முடிச்சிருவேன் அப்படின்னு. என்னத்தை செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் பாப்பா? பெட்ரோல் விலையை குறைக்கணும் நீங்கள் குறைச்சிங்களா? டீசல் விலையை குறைக்கணும் நீங்கள் குறைச்சிங்களா? அனைத்து நகை கடனை ரத்து பண்ணுவேன்னு சொன்னீங்களே உதயநிதி. உங்கள் வேச்சை கேட்டு ஒவ்வொரு மக்களும் கொண்டு நகையெல்லாம் கொண்டு இருக்கிற 5 பவுன் 10 பவுன் எல்லாம் பேங்கில் வச்சுட்டு வட்டி கட்ட முடியாமல் ஏலத்தில் போயிட்டுருக்கு. பாதி பேர் புலம்பிட்டு கிடக்குறேன். சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானான் என்னமோன்னு சொல்லுவாங்களா? அது மாதிரி எங்கள் ஊர் பொங்கு பழமொழி சொல்லுவாங்க. செஞ்சீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்துன்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? டேப் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, லேப்டாப் கொடுத்துட்டு இருந்தாங்க அழகா, அதை நிறுத்திட்டு டேப் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே, வாங்கி கொடுத்தீங்களா? இதுவரை செஞ்சுருக்கீங்களா? எதுக்கெடுத்தாலும் பொய், பித்தலாட்டம், ஸ்டிக்கர் ஒட்டி இதுதான் நடந்திருக்கு. இன்றைக்கி தமிழகம் உலக அளவில் இடம் பிடிச்சிருச்சு போதை கலாச்சாரத்தில். தமிழ்நாடு இன்னைக்கு போதை மருந்தோட ஹப்பாக மாறிடுச்சு. உலக நாடுகளிலிருந்து சென்னைக்கு வந்து நம்ம தமிழகத்துக்கு வந்து இங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இந்த மாஃபியாவின் தலைவனே தமிழ்நாட்டுக்காரன் தான், ஜாஃபர் சாதிக். அவன் யார்? உங்கள் கட்சியினுடைய அயல்நாட்டு பிரிவு தலைவர். ஆகவே மக்களே, தயவு செய்து சிந்தித்து இதெல்லாம் என்னங்கிறத ஒப்பிட்டு பார்த்து வர இருக்கும் தேர்தலிலே ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.